அடுத்த தங்கம் சில்வர் தான். வெள்ளியில 10 மடங்கு வளர்ச்சியா? கோல்டு இஸ் நெக்ஸ்ட் சில்வர். நீங்க தங்கத்தை வாங்கிட்டே இருக்கீங்களா? அப்போ நீங்க ஏற்கனவே லேட். உலகத்துல பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இப்போ தங்கத்தை விட்டுட்டு வேற ஒரு மெட்டல்ல பணத்தை கொட்டிட்டே இருக்காங்க. அது என்ன தெரியுமா? வெள்ளி, சில்வர். என்ன வெள்ளியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த தகவல்கள் கேட்டதும் உங்க மூளை ஷாக் ஆகும். கடந்த ஒரு வருஷத்துல வெள்ளியோட விலை 80% ஏறி இருக்கு. இன்னும் இது ஆரம்பம் தான். எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அடுத்த 2 வருஷத்துல இது இன்னும் 5 மடங்கு 10 மடங்கு கூட ஏறலாம்னு. ஆனா ஏன்? என்ன சீக்ரெட்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இல்லன்னா 1 லட்சம் 2 லட்சம் லாபம் போயிடும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறது வெள்ளியோட ரகசியம். ஏன் இது அடுத்த பெரிய வெல்த் கிரியேட்டர் ஆக போகுது? எப்படி இதுல நீங்க முதலீடு பண்ணலாம்? ரிஸ்க் என்ன, ரிவார்ட் என்ன, இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸாம்பிள்ஸோட விளக்குவேன். ஆனா கடைசியில நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க போறேன். அது ரொம்ப முக்கியம். அதை மிஸ் பண்ணாதீங்க. சரி, போகலாமா? வெள்ளி உலகத்தோட மறக்கப்பட்ட புதையல். நீங்க தங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கம் விலை மதிப்பானது, பாதுகாப்பானது, அனைவருக்கும் பிடிக்கும். ஆனா வெள்ளி, பலரும் அதை ஒரு செகண்ட் கிளாஸ் மெட்டல்னு நினைக்கிறாங்க. தங்கத்துக்கு மாற்றா இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வெள்ளி தங்கத்தை விட அதிக யூஸ்ஃபுல். எப்படின்னு கேக்குறீங்களா? கேளுங்க. தங்கத்தை பெரும்பாலும் நகைகளுக்கு பயன்படுத்துறாங்க அல்லது பாதுகாப்பான முதலீடா வச்சுக்கிறாங்க. ஆனா வெள்ளிய அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆவீங்க. சோலார் பேனல்ஸ்ல வெள்ளி இருக்கு. ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் சுமார் 20 கிராம் வெள்ளி வேணும். எலக்ட்ரிக் வாகனங்கள்ல வெள்ளி இருக்கு. ஒவ்வொரு ஈவி கார்லயும் சராசரியா 25 கிராம் வெள்ளி யூஸ் ஆகுது. மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லயும் வெள்ளி இருக்கு. மெடிக்கல் எக்விப்மெண்ட்ஸ்ல வெள்ளி இருக்கு. அது ஆன்டிபாக்டீரியல், காயங்களை ஆற்ற உதவுது. 5G நெட்வொர்க்குக்கு வெள்ளி அவசியம். ஒவ்வொரு 5G டவருக்கும் வெள்ளி வேணும். பட்டியல் நீளுது நண்பர்களே. இப்போ புரியுதா? வெள்ளி என்பது வெறும் ஒரு நகை இல்ல. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், ஃபியூச்சரோட மெட்டல். வெள்ளியோட பிக் ப்ராப்ளம் சப்ளை குறைவு. இப்போ இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. உலகத்துக்கு வெள்ளி வேணும், நிறைய வேணும். ஆனா வெள்ளி கிடைக்கல. சரியா கேட்டீங்க, வெள்ளி கிடைக்கல. சில்வர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க ஒரு ரிப்போர்ட் போட்டாங்க. அதுல சொல்லி இருக்கிறாங்க 2024 உலகத்துக்கு 1.2 பில்லியன் அவுன்ஸ் வெள்ளி வேணும். ஆனா சப்ளை 1 பில்லியன் அவுன்ஸ் மட்டும்தான். அதாவது 200 மில்லியன் அவுன்ஸ் டெபிசிட். இது 2வது வருஷமா தொடர்ந்து நடக்குது. 2023லயும் டெபிசிட் இருந்துச்சு. 2025லயும் இருக்கும். 2026லயும் இருக்கும். என் நண்பர் பிரசன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வேலை பார்க்கிறாரு தஞ்சாவூர்ல. அவர் என்கிட்ட சொன்னாரு, மச்சி, எங்க கம்பெனிக்கு வெள்ளி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. முன்னாடி 1 மாசத்துக்குள்ள ஆர்டர் பண்ணினா வந்துடும். இப்போ 3 மாசம் வெயிட் பண்ணணும். அதுவும் விலை 40% அதிகம். இப்படிதான் வந்து நண்பர்களே நடக்குது. வெள்ளிக்கு டிமாண்ட் ஸ்கை ராக்கெட் மாதிரி ஏறிட்டு போகுது. ஆனா சப்ளை வராது. இது என்ன பண்ணும்? விலையை ஏத்தும். இது எக்கனாமிக்ஸோட பேசிக். டிமாண்ட் அதிகம், சப்ளை குறைவு சமம், விலை ஏறும். ஏன் வெள்ளி சப்ளை குறையுது? இது நல்ல கேள்வி. வெள்ளிய மைனிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். தங்கத்தை விட கடினம். ஏன்னா வெள்ளி பெரும்பாலும் மற்ற மெட்டல்ஸோட சேர்ந்து கிடைக்கும். காப்பர் மைனிங், லீட் மைனிங், ஜிங்க் மைனிங் பண்ணும்போது பை ப்ராடக்டா வெள்ளி கிடைக்கும். அதாவது நீங்க குறிப்பா வெள்ளிக்கு மட்டும் மைனிங் பண்ண முடியாது. மற்ற மெட்டல்ஸ் மைனிங் நடக்கும்போது தான் வெள்ளி வரும். இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய மைன்ஸ் மூடிடுச்சு. மைனிங் கம்பெனிகளுக்கு லாஸ் ஆகுது. அவங்க புதுசா மைன்ஸ் ஓபன் பண்றதில்ல. இதனால வெள்ளி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடுது. அதே சமயம் டிமாண்ட் டபுள், ட்ரிபிள் ஆகுது. சோலார் எனர்ஜி பூம், எலக்ட்ரிக் வாகனங்கள் பூம், 5G ரோல் அவுட் எல்லாம் சேர்ந்து வெள்ளி டிமாண்ட் ஸ்கைராக்கெட் ஆகுது. சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்கா 3 ராட்சதர்கள். இப்போ 3 நாடுகள் வெள்ளியை தீவிரமா வாங்கிட்டே இருக்காங்க. சீனா, இந்தியா, அமெரிக்கா. சீனா உலகத்துல மிகப்பெரிய சோலார் பேனல் மேனுஃபேக்சரர். அவங்க ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான சோலார் பேனல்ஸ் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு பேனலுக்கும் வெள்ளி வேணும். சீனா மட்டும் உலக வெள்ளி சப்ளையோட 20% யூஸ் பண்றாங்க. இந்தியா இப்போ கிரீன் எனர்ஜிக்கு பெரிய ஃபோக்கஸ் கொடுக்குது. நம்ம பிரதமர் 500GW ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் வச்சிருக்காரு 2030க்கு. இதுக்கு நிறைய சோலார் பேனல்ஸ் வேணும். அதாவது நிறைய வெள்ளி வேணும். அமெரிக்கா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சப்சிடி கொடுக்குது. டெஸ்லா, ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ் எல்லாரும் மில்லியன் கணக்குல ஈவி கார்கள் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு காருக்கும் வெள்ளி வேணும். இந்த 3 நாடுகளும் சேர்ந்து வெள்ளி சப்ளையோட பெரும்பகுதியை வாங்கிட்டே இருக்காங்க. மீதி நாடுகளுக்கு பத்தல, விலை ஏறுது. வெள்ளி வெர்சஸ் தங்கம், எது பெட்டர்? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தங்கமும் ஏறுதில்ல, அப்போ ஏன் வெள்ளி? நல்ல கேள்வி. இதை நான் உங்களுக்கு விளக்குறேன். தங்கம் கடந்த 10 வருஷத்துல சுமார் 100% ஏறி இருக்கு. அதாவது டபுள் ஆகி இருக்கு. இது நல்லதுதான். ஆனா வெள்ளி கடந்த 5 வருஷத்துல 150% ஏறி இருக்கு.
கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 80%. தங்கத்துக்கு இப்போ விலை அவுன்ஸுக்கு சுமார் $2650. வெள்ளிக்கு $32. அதாவது வெள்ளி இன்னும் ரொம்ப மலிவு. ஹிஸ்டரிக்கலா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரேஷியோ 1:15 அல்லது 1:20. அதாவது தங்கம் ஒரு அவுன்ஸ் விலைக்கு வெள்ளி 15 அல்லது 20 அவுன்ஸ் கிடைக்கும். ஆனா இப்போ ரேஷியோ 1:83. அதாவது வெள்ளி அண்டர் வேல்யூட். என் மாமா வேலாயுதம் கோவையில ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, மச்சான் 1980ல நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்போ தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ரேஷியோ 1:16 இருந்துச்சு. இப்போ 1:83. இது நார்மல் இல்ல, வெள்ளி கண்டிப்பா கேட்சப் பண்ணும். அவர் சொல்றது சரி. ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். வெள்ளி விலை தங்கத்தை நெருங்கும். அப்போ அந்த விலை ஏற்றம் மேசிவா இருக்கும். வெள்ளியில முதலீடு எப்படி? சரி, இப்போ நீங்க கேட்கலாம், சரி நம்பிட்டேன், இப்போ எப்படி வெள்ளியில முதலீடு பண்றது? ஃபர்ஸ்ட், நீங்க பிசிக்கல் சில்வர் வாங்கலாம். வெள்ளி காயின்ஸ், வெள்ளி பார்கள். இதை ஜுவல்லரி ஷாப்ல அல்லது பேங்க்ல வாங்கலாம். பிளஸ் பாயிண்ட், நீங்க அதை ஹோல்டு பண்ணலாம். பிசிக்கலா வச்சுக்கலாம். மைனஸ் பாயிண்ட், மேக்கிங் சார்ஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கும். செகண்ட், சில்வர் ETF வாங்கலாம். ETF என்னால் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்க விற்க முடியும். இதுல நீங்க பிசிக்கல் சில்வரை ஹோல்டு பண்றது இல்ல. ஆனா வெள்ளி விலை ஏறினா உங்க ETF வேல்யூ ஏறும். பிளஸ் பாயிண்ட், லிக்விட், எப்போ வேணாலும் விற்கலாம். மைனஸ் பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இருக்கும். தேர்ட், சில்வர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது அட்வான்ஸ்டு லெவல். நீங்க ஃபியூச்சர் வெள்ளி விலையை பேஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்றது. பிளஸ் பாயிண்ட், லீவரேஜ், சின்ன கேபிட்டல்ல பெரிய ரிட்டர்ன். மைனஸ் பாயிண்ட், ரிஸ்க் அதிகம், நஷ்டமும் பெருசா இருக்கலாம். ஃபோர்த், சில்வர் மைனிங் கம்பெனி ஸ்டாக்ஸ். நீங்க வெள்ளி மைனிங் பண்ற கம்பெனிகளோட ஷேர் வாங்கலாம். வெள்ளி விலை ஏறினா அந்த கம்பெனிகளோட ப்ராஃபிட் ஏறும், ஷேர் விலை ஏறும். பிளஸ் பாயிண்ட், நல்ல கம்பெனினா ரிட்டர்ன் அதிகம். மைனஸ் பாயிண்ட், கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம். வெள்ளி ஏறினாலும் கம்பெனி பண்ணலைன்னா உங்க ஷேர் விலை ஏறாது. என் பரிந்துரை, நீங்க பிகினர்னா சில்வர் EDFல ஆரம்பியுங்க. அது சிம்பிள், லிக்விட், ரிஸ்க் மீடியம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்னா பிசிக்கல் சில்வர் பிளஸ் ETF பிளஸ் மைனிங் ஸ்டாக்ஸ்னு டைவர்சிஃபை பண்ணுங்க. வெள்ளியோட சக்சஸ் ஸ்டோரி, ராஜேஷ், என் நண்பர் ராஜேஷ் ஈரோட்ல ஒரு ஸ்மால் பிசினஸ் நடத்துறாரு. 2020ல கொரோனா வந்தப்ப அவரோட பிசினஸ் பெருசா பாதிக்கப்பட்டது. அவருக்கு கையில 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அவர் யோசிச்சாரு, இதை எங்க இன்வெஸ்ட் பண்றது? அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜேஷ் வெள்ளியில போடு, இப்போ விலை குறைவா இருக்கு, அடுத்த சில வருஷத்துல ஏறும். அவர் முதல்ல தயக்கம் காட்டினார். மச்சி, வெள்ளியா? எல்லாரும் தங்கத்தை பத்தி பேசுறாங்களே. நான் சொன்னேன், அதான் நான் வெள்ளின்னு சொல்றேன். எல்லாரும் பார்க்காத இடத்துல தான் வாய்ப்பு இருக்கும். ராஜேஷ் நம்பினார். அவர் 3 லட்சம் ரூபாய் வெள்ளி EDFல போட்டார். 2020 மே மாசம். அப்போ வெள்ளி விலை அவுன்ஸுக்கு $15 சுமார். இப்போ 2025 வெள்ளி விலை $32. அதாவது டபுள் ஆகிடுச்சு. ராஜேஷோட 3 லட்சம் ரூபாய் இப்போ 6.5 லட்சம் ரூபாய். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேரியேஷன்ஸ் கணக்குல சேர்த்து. ராஜேஷ் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், மச்சி, நீ சொன்னது சரி, நான் நம்புனாதான் இன்னைக்கு இந்த லாபம். நான் இன்னும் ஹோல்டு பண்றேன். இது இன்னும் ஏறும். இதுதான நண்பர்களே உண்மையான ஸ்டோரி. நான் மேக்கப் பண்ணல, ராஜேஷ் ரியல் பர்சன். அவர் ஸ்மார்ட்டா முடிவு எடுத்தாரு. இப்போ அவர் சந்தோஷமா இருக்காரு. வெள்ளி ஏறுமா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? நான் மட்டும் இல்ல, உலகத்துல பெரிய பெரிய ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் இதை சொல்றாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொல்றாங்க வெள்ளி விலை அடுத்த 18 மாசத்துல $50 தொடலாம். JP மார்கன் சொல்றாங்க 2026க்குள் $60. சிட்டி பேங்க் சொல்றாங்க லாங் டேர்ம்ல $100 கூட கிராஸ் பண்ணலாம். ஏன் இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க? காரணம் சிம்பிள். கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன். உலகம் கார்பன் நியூட்ரல் ஆக வேணும். அதுக்கு சோலார் எனர்ஜி, எனர்ஜி, எலக்ட்ரிக் வாகனங்கள், 5G நெட்வொர்க், இதெல்லாம் வேணும். இதுக்கெல்லாம் வெள்ளி அவசியம். அதனால வெள்ளி டிமாண்ட் வானத்தை தொடும். சப்ளை பத்தாது, விலை ஏறும். சிம்பிள் லாஜிக். ஆனா ரிஸ்க் இருக்கா? ஆமா நண்பர்களே, ரிஸ்க் இருக்கு. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு, வெள்ளிலையும் ரிஸ்க் இருக்கு. அதை நான் மறைக்க மாட்டேன். உங்களுக்கு உண்மையை சொல்றேன். ரிஸ்க் ஒன்று, வோலாட்டிலிட்டி. வெள்ளி விலை ரொம்ப வோலாட்டைல், அதாவது ஏறி இறங்கும். ஒரு நாள்ல 5% ஏறும், அடுத்த நாள் 3% இறங்கும். இது நார்மல். ஆனா நீங்க இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பாருங்க. என் நண்பர் குமார் சேலத்துல ஒரு பார்மசி வச்சிருக்காரு. அவர் வெள்ளியில 2 லட்சம் ரூபாய் போட்டார். முதல் வாரத்திலேயே 8% இறங்கிடுச்சு. அவர் பேனிக் ஆகி எல்லாத்தையும் வித்துட்டார். அப்புறம் 2 மாசத்துல வெள்ளி 25% ஏறிடுச்சு. குமார் தலைய பிடிச்சுக்கிட்டார். இதுதான் வோலாட்டிலிட்டியோட பிரச்சனை. நீங்க ஷார்ட் டேர்ம் உயர்வு இறக்கங்களை பார்த்து பேனிக் ஆகக்கூடாது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கணும். எங்க அட்வைஸ், வெள்ளியில முதலீடு பண்றீங்கன்னா
குறைந்தபட்சம் 3 வருஷம் ஹோல்டு பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் ஃபிளாக்சுவேஷன்ஸ் இக்னோர் பண்ணுங்க. லாங் டேர்ம் ட்ரெண்ட் பாருங்க. ரிஸ்க் 2, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சேஞ்ச். வெள்ளியோட விலை இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ல டிபெண்ட் ஆகுது. சோலார் எனர்ஜி பூம் நிற்கலாம், எலக்ட்ரிக் வாகனங்கள் ஸ்லோ ஆகலாம், அப்போ வெள்ளி டிமாண்ட் குறையலாம். ஆனா நான் சொல்றேன், இது ஹாஃப் அன் ஆகிற சான்ஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா உலகம் கிரீன் எனர்ஜிக்கு மாறுறது அவசியம். கிளைமேட் சேஞ்ச் ஒரு ரியாலிட்டி. எல்லா நாடுகளும் கார்பன் நியூட்ரல் ஆகணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கு வெள்ளி அவசியம். ரிஸ்க் 3, நியூ டெக்னாலஜி. சில நாள் கழிச்சு ஒரு புது டெக்னாலஜி வரலாம். வெள்ளிக்கு மாற்றா வேற ஏதாவது மெட்டல் அல்லது மெட்டீரியல். அப்போ வெள்ளி டிமாண்ட் குறையலாம். இது சாத்தியம். ஆனா இது ஓவர் நைட்ல நடக்காது. டெக்னாலஜி டெவலப் ஆக டைம் ஆகும். ஸ்கேல் பண்ண மோர் டைம் ஆகும். அது வரைக்கும் வெள்ளி தான் கிங். கூடவே வெள்ளியோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை ரிப்ளேஸ் பண்றது கடினம். ரிஸ்க் 4, எக்கனாமிக் ரிசெஷன். உலகம் ரிசெஷன்ல போயிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குறையும். அப்போ வெள்ளி டிமாண்ட் குறையலாம், விலை இறங்கலாம். இது சாத்தியம். ஆனா ரிசெஷன்ல பொதுவா மக்கள் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. தங்கம், வெள்ளி, இதை சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ்னு பாக்குறாங்க. அதனால ரிசெஷன்லயும் வெள்ளி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடந்தப்ப வெள்ளி விலை முதல்ல குறைஞ்சது. ஆனா அப்புறம் 2011 $50 தொட்டது. அதாவது கிரைசிஸுக்கு முன்னாடி இருந்ததை விட 3 மடங்கு அதிகம். என் பர்சனல் ஒப்பீனியன். நான் வெள்ளியில நம்புறேன் நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். நானும் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. நான் என் போர்ட்ஃபோலியோவோட 15% வெள்ளியில வச்சிருக்கேன். 10% பிசிக்கல் சில்வர் காயின்ஸ், 5% சில்வர் ETF. நான் இதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கிறேன். குறைந்தபட்சம் 5 வருஷம் ஹோல்டு பண்ண போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் ஸ்டாப் ஆகாது. இது ஃபியூச்சர். வெள்ளி இந்த ஃபியூச்சரோட ஒரு முக்கிய பார்ட். நான் உங்களுக்கு ஃபைனான்சியல் அட்வைஸ் கொடுக்கல. நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். நீங்க உங்க ரிசர்ச் பண்ணுங்க, உங்க ஃபைனான்சியல் அட்வைசரை கலந்தாலோசிங்க, அப்புறம் முடிவு எடுங்க. இப்போ என்ன பண்றது? ஆக்ஷன் பிளான். சரி நண்பர்களே, நீங்க இப்போ கன்வின்ஸ்டா வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஆக்ஷன் பிளான் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, எஜுகேட் யுவர் செல்ஃப். முதல்ல வெள்ளி பத்தி கத்துக்குங்க, ரிசர்ச் பண்ணுங்க, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பாருங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் படியுங்க. எனக்கு நம்பிக்கையா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்றேன், த நியூ கேஸ் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர் பை ஜேம்ஸ் ரெக்கார்ட்ஸ். இந்த புக் உங்களுக்கு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸோட முக்கியத்துவத்தை விளக்கும், எப்படி இதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா படிங்க. ஸ்டெப் 2, உங்க ரிஸ்க் அப்படைட்ட அசஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க? உங்களுக்கு வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ண முடியுமா? குறுகிய காலத்துல லாஸ் ஆனா நீங்க பேனிக் ஆகாம இருக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. நீங்க ஹை ரிஸ்க் டாலரேட் பண்ண முடியுமான்னா வெள்ளி நல்லது, இல்லைன்னா கொஞ்சமா ஆரம்பிங்க. ஸ்டெப் 3, உங்க போர்ட்ஃபோலியோவோட 10 முதல் 15% வெள்ளியில அலாட் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 10 முதல் 15% வெள்ளியில போடுங்க. அதிகமா போடாதீங்க. டைவர்சிபிகேஷன் முக்கியம். உதாரணம், உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வெள்ளியில போடுங்க. மீதி எக்விட்டி, டெட், ரியல் எஸ்டேட், கோல்டு, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு டிசைட் பண்ணுங்க. பிசிக்கல் சில்வர், சில்வர் ETF, சில்வர் மைனிங் ஸ்டாக்ஸ், இதுல எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணுங்க. என் சஜஷன் 50% சில்வர் ETF, ஈஸி லிக்விட், 30% பிசிக்கல் சில்வர் செக்யூரிட்டி, 20% சில்வர் மைனிங் ஸ்டாக்ஸ். ஹார்ட் கேப் அண்ட் ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். ஸ்டெப் 5, SIP மூலம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே தடவையில பெரிய அமௌண்ட் போடாதீங்க. மாசம் கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இது ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. விலை குறைவா இருக்கும்போது அதிகமா வாங்கலாம், விலை அதிகமா இருக்கும்போது குறைவா வாங்கலாம். ஆவரேஜ் பேலன்ஸ் ஆகிடும். ஸ்டெப் 6, பேஷன்ஸ், லாங் டேர்ம் விஷன். வெள்ளி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்ம்ல ஏறி இறங்கும், ஆனா லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். குறைந்தபட்சம் 3 முதல் 5 வரைக்கும் வருஷம் ஹோல்டு பண்ணுங்க. டெய்லி மார்க்கெட் பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. குவார்டர்லி ரிவ்யூ பண்ணுங்க, ஆனா ஃப்ரீக்வெண்டா போய் செல் பண்ணாதீங்க. ரியல் டாக் இன் வார்னிங் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்னிங் கொடுக்க போறேன். இதை மிஸ் பண்ணாதீங்க. வெள்ளி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா இது மேஜிக் இல்ல. இது ஓவர் நைட்ல உங்களை கோடீஸ்வரர் ஆக்காது. சில பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அண்ணா நான் என்னோட எல்லா பணத்தையும் வெள்ளியில போடுறேன், அது 10 மடங்கு ஏறும்னு சொல்றீங்கல்ல. இல்ல நண்பர்களே, நான் அப்படி சொல்லல. நான் சொன்னேன், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க 10 மடங்கு ரிட்டர்ன் பாசிபிள். ஆனா இது கன்ஃபார்ம் இல்ல, இது ஒரு பாசிபிலிட்டி. உங்க எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க. அது வெள்ளியா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸ்ல இருந்தாலும் சரி. டைவர்சிபிகேஷன் முக்கியம். உங்க எமர்ஜென்சி ஃபண்ட், வீட்டு செலவு, குழந்தைகள் படிப்பு, இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணுங்க.
அப்புறம் எக்ஸ்ட்ரா பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கூடவே நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்ல. நான் உங்களுக்கு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்ல. நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கலந்தாலோசிங்க. உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் அப்பிடைட், டைம் ஹாரிசன் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி எடுங்க. நான் உங்களை வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்றது இல்ல. நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை காட்டுறேன். நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, யோசிங்க, அப்புறம் முடிவு எடுங்க. வெள்ளி வெற்றியோட சிம்பிள், அதிகாரம் மற்றும் சுதந்திரம். நண்பர்களே, வெள்ளி என்பது வெறும் ஒரு மெட்டல் இல்ல. அது ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்கள் வெல்த் ஸ்டோர் பண்ற ஒரு வழி. ராஜாக்கள் வெள்ளி நாணயங்களை யூஸ் பண்ணினாங்க. வியாபாரிகள் வெள்ளியில பிசினஸ் செஞ்சாங்க. மக்கள் வெள்ளிய செக்யூரிட்டியா வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் வெள்ளி அதே மதிப்பை வச்சிருக்கு. ஆனா இப்போ அதுக்கு புது யூஸ் கேஸ் வந்திருக்கு. டெக்னாலஜி, கிரீன் எனர்ஜி, மெடிக்கல், இதெல்லாத்துலயும் வெள்ளி அவசியம். அதனால வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது என்றால் நீங்க ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்றது, உலகம் போற திசையில இன்வெஸ்ட் பண்றது. முடிவுரை: இன்னைக்கு எடுக்கிற ஸ்மார்ட் டிசிஷன் நாளைக்கு கிடைக்கிற வெல்த். நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு, வெள்ளி மார்க்கெட் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் படிக்கிறதுக்கு நான் 20 மணி நேரத்துக்கு மேல செலவழிச்சிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு பெஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னிக்கு உதவணும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு சொன்னேன், வெள்ளி அடுத்த பெரிய வாய்ப்பு. ஆனா இது ரிஸ்க் ஃப்ரீ இல்ல. நீங்க உங்க ஹோம் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பேஷண்டா இருங்க. நான் நம்புறேன் கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் வெள்ளிக்கு பெரிய டிமாண்ட் கிரியேட் பண்ணும். சப்ளை பத்தாது, விலை ஏறும். அப்போ வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணினவங்க நல்ல ரிட்டர்ன் பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு 100% கேரண்டி இல்ல. மார்க்கெட் அன்பிரடிக்டபிள். அதனால கேர்ஃபுல்லா இருங்க, இன்ஃபார்ம்டா முடிவு எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்கெல்லாம் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. நான் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் வீடியோக்கள் போடுவேன். கோல்டு, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கிரிப்டோ எல்லாத்தையும் கவர் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நீங்க வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கிறீங்களா? உங்க கேள்விகள், சந்தேகங்கள் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் உங்களுக்கு சொன்ன புக் த நியூ கேஸ் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர் பை ஜேம்ஸ் ரிக்கர்ட்ஸ். இந்த புக் உங்களுக்கு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸோட உண்மையான மதிப்பை சொல்லி கொடுக்கும். எப்படி இதுல ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுன்னு விளக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா படியுங்க. இன்னொரு புக் கைட் டு இன்வெஸ்டிங் இன் கோல்ட் அண்ட் சில்வர் பை மைக்கேல் மெலோனி. இதுலயும் நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும். இந்த புக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த 2 புக்குகளையும் படிச்சா உங்களுக்கு ப்ரீஷியஸ் மெட்டல் இன்வெஸ்டிங் பத்தி கிளியர் ஆயிடும். நண்பர்களே, வாழ்க்கையில வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரும். ஆனா அதை அடையாளம் கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல செயல்படுறவங்க தான் வெற்றி பெறுவாங்க. 2000ல இன்டர்நெட் பூம் வந்தது. அப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ணினவங்க கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. 2010ல ஸ்மார்ட் போன் ரெவல்யூஷன் வந்தது. அப்போ டெக் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினவங்க நல்ல ரிட்டர்ன் பார்த்தாங்க. 2020ல கொரோனா வந்தப்ப டிஜிட்டல் பூம் ஆரம்பிச்சது. அப்போ காமர்ஸ், எட்டெக் கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்ணினவங்க லாபம் பார்த்தாங்க. இப்போ 2025 கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷன் ஆரம்பமாயிடுச்சு. அடுத்த 10 முதல் 20 வரைக்கும் வருஷம் நடக்க போற பெரிய மாற்றம். இது முதல்ல பார்ட் ஆகிறவங்க செல்வம் சேர்ப்பாங்க. வெள்ளி இந்த ரெவல்யூஷனோட ஒரு முக்கிய பார்ட். அதனால இப்போ வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது என்றால் நீங்க ஃபியூச்சர் வேவ்ல ரைடு பண்றீங்க. ஆனா நினைவுல வச்சுக்குங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு, கேரண்டி இல்ல. ஸ்மார்ட்டா இருங்க, எஜுகேட்டட் முடிவுகள் எடுங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையும் போடாதீங்க, டைவர்சிஃபை பண்ணுங்க. உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸை அடைய வெள்ளி ஒரு டூலா இருக்கட்டும். ஆனா அதுவே எல்லாம் இல்ல. உங்க எஜுகேஷன், ஸ்கில்ஸ், கேரியர், பிசினஸ் இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சப்போர்ட் சிஸ்டம். பணம் முக்கியம், ஆனா பணம் மட்டும் எல்லாம் இல்ல. உங்க ஆரோக்கியம், உங்க குடும்பம், உங்க சந்தோஷம், இதுதான் ரியல் வெல்த். பணம் இதையெல்லாம் சப்போர்ட் பண்ற ஒரு கருவி. அதனால பேலன்ஸ்டா இருங்க, பணம் சம்பாதியுங்க, முதலீடு பண்ணுங்க. ஆனா வாழ்றதையும் மறக்காதீங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருங்க, நாளைக்கும் சந்தோஷமா இருக்க பிளான் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நீங்க செல்வம் சேர்க்கட்டும். ஆனா அதே சமயம் நல்ல மனசோட, நல்ல குணத்தோட இருக்கட்டும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர். ஏன்னா நீங்க உங்க டைம் எடுத்து இதை கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியது 1, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. 2, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. 3, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? உங்க டார்கெட் என்ன? 4வது, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 5வது, நான் சொன்ன புக்குகளை ஆர்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கோல்டு வர்சஸ் சில்வர் எது பெட்டர்னு விரிவா சொல்ல போறேன். கண்டிப்பா பாருங்க, அது உங்களுக்கு இன்னும் கிளியரிட்டி கொடுக்கும்.
இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ வரப்போகுது. 2025 இந்தியாவில் எந்த மெட்டல்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இதுலயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சிறப்பு செய்தி நண்பர்களே, உங்களோட ரிக்வெஸ்ட் பேஸ்ட் நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்க நான் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ், ஃப்ரீ ரிசோர்சஸ் இதையெல்லாம் ஷேர் பண்றேன். அது முழுக்க ஃப்ரீ, கமர்ஷியல் இல்ல, எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஜெர்னி, ஸ்பிரிண்ட் இல்ல, மராத்தான். நீங்க ஓவர் நைட்ல பணக்காரர் ஆக மாட்டீங்க. ஆனா கன்சிஸ்டண்டா, ஸ்மார்ட்டா, பேஷண்டா இருந்தா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்க வெல்த் அதிசயமா வளர்ந்திருக்கும். கம்பவுண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் தி 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்ட். கம்பவுண்டிங் தான் உலகத்தோட 8வது அதிசயம்னு. நீங்க இன்னைக்கு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு அது 4 லட்சம் ரூபாய் ஆகும். 15 வருஷம் கழிச்சு 8 லட்சம், 20 வருஷம் கழிச்சு 16 லட்சம். அதாவது நீங்க போட்ட 1,00,000 ரூபாய் 20 வருஷத்துல 16 மடங்கா வளர்ந்திருக்கும். இதுதான் கம்பவுண்டிங் பவர். ஆனா இதுக்கு நீங்க பேஷண்டா இருக்கணும். ஷார்ட் டேர்ம் பிளாக்சுவேஷன்ஸ் பார்த்து பேனிக் செல் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் விஷன் வச்சுக்கணும். வெள்ளியிலையும் இதேதான். இன்னைக்கு போட்டா நாளைக்கு டபுள் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனா 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்டு பண்ணுங்க. அப்போ நல்ல ரிட்டர்ன் பார்க்க சான்ஸ் இருக்கு. என்னோட பர்சனல் காமிட்மெண்ட் நண்பர்களே, நான் இந்த சேனலை ஆரம்பிச்சப்போ ஒரு காமிட்மெண்ட் பண்ணினேன். நான் உங்களுக்கு எப்பவும் உண்மையை சொல்லுவேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன். ஸ்பான்சர்ட் கண்டென்ட் போட மாட்டேன். அந்த ப்ராடக்ட் ரியலா நல்லதுன்னு நான் நம்பினா தான் போடுவேன். இந்த வீடியோவிலும் நான் அதே காமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கேன். வெள்ளியோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் இல்ல, நெகட்டிவ்ஸையும் சொல்லியிருக்கேன், ரிஸ்க்ஸையும் விளக்கி இருக்கேன். நான் உங்களை ஃபூல் பண்ணல, ரியாலிட்டியை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நான் எப்பவும் இருப்பேன். நீங்க என்ன நம்பலாம், நான் உங்களை மோசம் பண்ண மாட்டேன். உங்களுக்கான ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோவை பார்த்து வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணி 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன் பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதே போல நீங்க ஏதாவது லாஸ் பார்த்தாலும் சொல்லுங்க. எங்க தப்பு நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அதுவும் லேர்னிங். இன்வெஸ்ட்மெண்ட்ல வின்ஸ் அண்ட் லாசஸ் இரண்டும் வரும். முக்கியம் லேர்னிங்கை எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்றது. டிஸ்க்ளைமர், ஃபைனல் ரிமைண்டர். இந்த வீடியோவில் நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டுமே. இது ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்ல. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்ல. நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபைனான்சியல் அட்வைசரை, சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட்டை கலந்தாலோசிங்க. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் ரிசல்ட்ஸோட இண்டிகேட்டர் இல்ல. வெள்ளி பாஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு ஃபியூச்சர்லயும் அப்படியே இருக்கும்னு கேரண்டி இல்ல. மார்க்கெட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க்ஸ். இன்வெஸ்ட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். நண்பர்களே, உங்க டைம் எனக்காக செலவழிச்சதுக்கு நன்றி. நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூவா இருந்திருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்க. வெள்ளி ஒரு சுவாரஸ்யமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது கிரீன் எனர்ஜி ரெவல்யூஷனோட ஒரு பார்ட். இதுல நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனா ரிஸ்க்ஸும் இருக்கு. நீங்க உங்க ரிசர்ச் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா முடிவெடுங்க, டைவர்சிஃபை பண்ணுங்க, லாங் டேர்ம் விஷன் வச்சுக்கோங்க. உங்க ஃபைனான்சியல் ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நீங்க செல்வம் சேர்க்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. உங்க வெல்த் பல மடங்கா வளரட்டும். ஜெய் ஹிந்த்.